இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்தவருடைய நாமத்தை வாய்களிலே உச்சரியுங்க. உச்சரிக்க அதன் மகிமை இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். தைரியமா சொல்ல முடியும், மறுமைக்கும் இம்மைக்கும் தேவன் என் தேவன் என்று சொல்லுங்க. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்களாக. எபேசியர் 1:20 இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மேலான நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். அது இம்மைக்கு மாத்திரம் அல்ல, மறுமைக்கும் அது மேலான நாமம். அந்த நாமத்தை உடையவரை நாம் கொண்டிருக்கிறோம் என்றால் எவ்வளவு பாக்கியவான்கள். யோசித்து பாருங்க. அவரை அறிந்த ஜனமாகிய நாம், அவரை தெய்வமாய் கொண்ட ஜனமாகிய நாம், அவருடைய விசுவாசிகளாக இருக்கிற நாம் எவ்வளவு பேர் பெற்றவர்கள், எவ்வளவு பாக்கியவான்கள் என்கிறதை நினைத்து பாருங்க. அவருடைய நாமம் மேலான நாமமா. அத நீங்க சொல்ல 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 அந்தந்த நாமத்துக்கென்று ஒரு மகிமை இருக்கிறது. அது நம் வாழ்க்கையில வந்து பலிக்கும். அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமத்தின் மகிமை வாழ்க்கையில் கடந்து வருவதாக.